இப்போ சமீபமாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ ஒய்ஃப் வந்து என்னை கேட்டாங்க, நீங்கள் லேபர் ப்ராசஸ்க்குள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. உள்ளே வரதை பற்றி பிரச்சனை இல்லை, டாக்டர்ஸ் என்ன பார்த்துக்கிறதுக்குள்ள உன்னை நீ மயக்கம் போட்டு உன்னை பார்த்துக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம எல்லோரும் சொல்கிறோம், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன், நான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமாக உழைச்சி என் பையனை படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லுவோம், கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச அம்மா மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டு உன்னை சின்ன பெற்று வளர்த்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஃப்ளாக்ஷிப் வந்து ஆர்டிஸ்ட்டை கிரியேட் பண்ணிருச்சு, டெக்னீஷியனை கிரியேட் பண்ணிருச்சு. ஆனால் படத்துக்கு ரொம்ப முக்கியமானது ப்ரொடியூசர். ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா, நம்மளே ஒரு ப்ரொடியூசரை உருவாக்கிடுவோம். என்னுடைய பால்யகால நண்பன் ராம்தன் அதற்கு தயாராகிட்டான். An initiative of Triora Events. Max Gold Naturals presents Anpendrale Amma. Amma, Uravalla, Unarvu. The first ever Mother Songs musical concert. Title sponsor Max Gold, Cash for Gold. மற்றும் Naturals. Powered by Welltech University Avadi. மற்றும் Gold Winner. Co-sponsored by BB World. நம் வீட்டு வசந்த பவன், உதய் சிட்ஸ் மற்றும் RS Electricals. ரொம்ப நேரமாக அந்த நிகழ்வை ரசித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறையினுடைய சென்சேஷனல் ஆக்டர், த மோஸ்ட் வெர்சடைல் ஆக்டர்னு சொல்லலாம். தொடர் வெற்றிகளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஹரிஷ் கல்யாண் பிரதர் அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. எஸ், எஸ், அன்பென்றால் அம்மா அப்படின்ற இந்த ஐடியாக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஒரு அம்மா பையனாக தான் இருப்பீங்க. அதனால தான் இதுக்கு நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தீங்க. அம்மாவை பற்றியும் சில வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைந்தவி மேமுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு அவங்க பாட்டு கேட்கும்போது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். உலகெங்கும் இருக்கிற என்னுடைய அன்பு தாய்மார்களுக்கு, அப்புறம் திரையுலகத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். என்ன இந்த ஈவெண்ட்டுக்கு அழைத்த ஆர்த்தி மேமுக்கு ஆக்சுவலி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் another ஒரு கான்சர்ட் மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, இது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக இருக்குது. ஸோ அதில் பங்கேற்றதில் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ பிளாக் ஷீப் டீம் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஸோ அம்மா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே அது ரொம்ப ஸ்பெஷல். நான்லாம் அவங்கள வந்து ஒரு சூப்பர் உமன், சூப்பர் பவராக தான் பார்ப்பேன். ஆனால் இப்போ சமீபமாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஸோ ஒய்ஃப் வந்து என்னை கேட்டாங்க, நீங்கள் லேபர் ப்ராசஸ்க்குள்ளே வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. போகிறதுக்கு முன்னாடி உள்ளே வரதை பற்றி பிரச்சனை இல்லை, டாக்டர்ஸ் என்ன பார்த்துக்கிறதுக்குள்ள உன்னை நீ மயக்கம் போட்டு உன்னை பார்த்துக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது, ஷோராக வரியா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஐ சம்ஹவ் கேதர்ட் ஸ்ட்ரெங்த் அண்ட் அந்த ப்ராசஸில் ஃபுல்லாகவே இருந்தேன். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு லைஃப் டிஃபைனிங்காக இருந்தது, நிஜமாகவே சொல்கிறேன். எங்கள் அம்மா மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஒரு 100 மடங்கு, ஒரு 1000 மடங்கு அப்படியே அதிகரிச்சிருச்சு. அண்ட் நான் க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் பார்க்குறேன் மென்டலி ஃபிசிக்கலி எவ்வளோ சேலஞ்சஸை வந்து ஆஸ் அ மதராக ஒய்ஃப் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸோ அப்போ தான் தோணுச்சு, நம்ம சின்ன வயசில் வந்து இந்த விஷயத்தை வந்து நமக்கு புரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது அந்த சின்ன வயசில். பட் இதை பார்க்கும்போது எங்கள் அம்மா எனக்கு எப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு புரிய வச்சுது அந்த விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம எல்லோரும் சொல்கிறோம், நான் கஷ்டப்பட்டு படித்தேன், நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறேன், நான் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலமாக உழைச்சி என் பையனை படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லுவோம், கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்ச அம்மா மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டு உன்னை சின்ன பெற்று வளர்த்தேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த மாதிரியான ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் உலகத்தில் யாராலையுமே கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கிற கேப்பில் வந்து ஒரு நாளைக்கு இப்போ ரீசெண்டாக ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, 2-3 நாள் அது கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் கிராங்கியாக இருக்குது, நைட்டெல்லாம் தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் அம்மா என்னை விட்டு கொடுக்காம, அவன் சின்ன வயசில் என்னை ரொம்ப படுத்துனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. கட் பண்ணால் எங்கள் அப்பா அங்கேருந்து பார்க்குறாங்க, ஏன்டி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறிய, குழந்தைன்னா அழுதானடி செய்யும், இவனு எத்தனை ராத்திரி அழுதுருக்கான் அப்படின்னு. ஸோ இப்போவும் ஸ்டில் யூனோதட் அந்த அதுவும் பையன் வரும்போது ஐ திங்க் அம்மாக்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 ஸ்பெஷல் பாண்டுன்னு நினைக்கிறேன் அது.
அதே மாதிரி அவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் அப்படின்றதையும் அங்கே ஆணித்தனமாக பதிய வச்சுருவாங்க. என்னை பற்றியா? ஆமாம் ஆமாம் கரெக்ட். கௌசல்யா அம்மா அவர்களுக்கு இந்த இடத்துல எஸ் ஹரிஷ் கல்யாண் சன் ஆஃப் கௌசல்யா அம்மா நல்ல பலமாக ஒரு முறை கைத்தட்டலாம். அவங்களுக்கும் ரொம்ப நல்ல பிள்ளையை வளர்த்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உழைக்கக்கூடிய உழைப்பால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையை பலருக்கும் உருவாக்கக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது ஒரு குழந்தைய பெக்கும் போது ஒரு அம்மாவுக்கு இருக்கிற சந்தோஷத்தை தாண்டி அது ஒரு குரலில் வரும். அதோடைய அர்த்தம் அந்த குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் அம்மா அதிகமாக சந்தோஷப்படுறது என்னென்னா அந்த பிள்ளைய பற்றியோ இல்லை பொண்ணை பற்றியோ மற்றவங்க வந்து பெருமையாக பேசும்போது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் அம்மா இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் மொமெண்ட் அண்ட் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். அண்ட் இப்போது உங்களோட நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தருணத்தில் ஆர்த்தி வெற்றிமாறன் மேம் அவர்களை மேடை கலைக்கிறோம் ஒரு ஹானரிங்காக. ப்ளீஸ். அவர்களோடு சேர்த்து மேக்ஸ் கோல்டினுடைய எம்டியின் புதல்வியான பூஜா ஜலகண்டேஸ்வரர் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ். தேங்க்யூ பூஜா அவர்களே. அண்ட் இவர்கள் சேர்ந்து யாரை ஹானர் பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நிகழ்வுக்கு பெருஉதவியாக இருந்த இன்னொருத்தவங்க தான் த சேர்மன் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் வேல் டெக் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆவடி மிஸ்ஸஸ் மகாலட்சுமி ரங்கராஜன் அவர்களை மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ் மேம். இந்த நினைவு பரிசனை வழங்குவதற்காக நம்மளுடைய நேச்சுரல் CK குமரவேல் சார் அவர்களையும் வீணா மேமையும் நினைக்கிறேன். மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து தேங்க்யூ ஹரிஷ் கல்யாண் பிரதர் ப்ளீஸ் ஸ்டே பேக். ஆர்த்தி மேம் டூ ப்ளீஸ் ஸ்டே பேக் மேம். இது வந்து ஒரு சின்ன தருணத்தை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 to 3 minutes மட்டும் ப்ளீஸ் மேம். ஸோ பிளாக் ஷீப் 2017 ஒரு யூடியூப் சேனலாக தொடங்கி 6 யூடியூப் சேனலாகி இன்றைக்கி ஒரு OTT ஒரு டெலிவிஷன் அண்ட் இப்போது படங்களுக்குள்ளேயும் இயங்கக்கூடிய ஒரு டீமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய டீம்லேருந்து ஒரு 13 பேர் டெக்னீஷியன்ஸாக இருக்காங்க. ஒரு 15 பேர் ப்ளஸ் நடிகர்களாக இருக்காங்க. டேரக்டர்ஸாக மட்டும் 6 பேருனுடைய படைப்புகள் ஏற்கனவே வந்துருச்சு. இந்த வருஷம் இன்னும் ஒரு 6 பேர் தயாராக இருக்காங்க படங்களோட. அப்படி உருவாகிட்டு வர பிளாக் ஷீப் டிவிக்கு ஆர்த்தி மேம் மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க வைக்கக்கூடிய நன்மதிப்பு தான், அவங்க வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை தான் முதலடின்னு நினைக்கிறேன். அவங்க ஈவென்ட் பண்ணணுன்னே முதல்ல வாங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நம்மள்ட்ட வந்தது இருக்கு இல்லையா, அதை வந்து நாங்கள் பெரிய ஹானராக நினைக்கிறோம் மேம். பிளாக் ஷீப் வந்து ஆர்டிஸ்ட்டை கிரியேட் பண்ணிருச்சு, டெக்னீஷியனை கிரியேட் பண்ணிருச்சு. ஆனால் படத்துக்கு ரொம்ப முக்கியமானது ப்ரொடியூசர். ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணோன்னா நம்மளே ஒரு ப்ரொடியூசரை உருவாக்கிடுவோம், நம்ம படத்தை மட்டும் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வேணும்னு தேடினேன் மேம். என்னுடைய பால்யகால நண்பன் ராம்தன் அதற்கு தயாராகி நாளைக்கு ஆர்டிலேண்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லி அதனுடைய ஆஃபீஸ் இங்கே ஓப்பன் ஆக போகுது. ஸோ பிளாக் ஷீப்னுடைய டேலண்ட்ஸ் அண்ட் தமிழ் சினிமாவுக்கு வரக்கூடிய புதிய டேலண்ட்ஸை மேலே கொண்டு வரணும். ஒரே ஒரு கனவு தான் மேம். நம்ம பிளாக் ஷீப் ஆரம்பித்தப்போ அப்போலேருந்தே சொல்லுவோம் 1000 திறமையாளர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி. அவனும் இப்போ ஆர்டிலேண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு கனவுன்னு ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வைக்கணும். என்னடா வைக்கலாம்னா டக்குன்னு சொன்னால் அது எனக்கு பெரிய பொறிப்பை கொடுத்துச்சு. 1000 பேருக்கான லான்ச் பேடாக இருக்கணும் ஆர்டிலேண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால். ஸோ ராம்தனுக்கு இது தெரியாது இன்றைக்கி இது நடக்க போகுதுன்றது. ராம்தன் ப்ளீஸ் மேடைக்கு வரணும். இந்த தருணத்தில் முதல் ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளோட இயங்க போகிற நவாஸ் சார் ப்ளீஸ் சார் நீங்களும் இந்த மேடையில் இருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நவாஸ் சார். அதை ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணல, டேர்ன் பண்ணுறோம். சூப்பர் சார். தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைக்க போகிற ப்ரொடக்ஷனாக ஆர்டிலேண்ட் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ பிரதர். An initiative of Triora Events. அன்பென்றாலே அம்மா. இதனுடைய ஃபுல் எபிசோடை இப்போதே பிளாக் ஷிப் OTT-யில் காணுங்கள்.